மழைக்கு பின் மாடித்தோட்டம் ஒரு சிறு பார்வை பார்க்கலாம் வாங்க. லில்லி பிளான்ட் இருக்கிற தொட்டியில் நிறைய தக்காளி நாற்றுக்கள் வளர்ந்து இருந்துச்சுங்க. அதையெல்லாம் இப்போ நான் பிடுங்கி எடுத்து வேறு தொட்டியில் மாற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி மழை காலங்களில் எங்கெங்கே விதைகள் பரவி இருக்கோ அது எல்லாமே தானாக வளர ஆரம்பிச்சிடுங்க. இது ஒரு அதலக்காய் கொடி. கிழங்கு மண்ணில் இருந்து இப்போ மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஒரு விதை தொட்டினே சொல்லலாங்க. ஏகப்பட்ட செடிகள் இந்த தொட்டிக்குள்ளே வளர்ந்துருக்கு. இதுக்குள்ளே கோலியஸ் பிளான்ட் கட்டிங்கும் வச்சுருக்கேன். கூடவே பட்ரோஜா செடிகளும் கருமஞ்சள் விதையும் வளர்ந்துருக்குங்க. நிறைய சங்குப்பூ விதைகளும் வளர்ந்துருக்கு. ரோஜா தொட்டியில் ஒரு ஆக்சிடஸ் ட்ரையாங்கல் வளர்ந்துருக்கு. எங்கெங்கே பால்சம் விதைகள் விழுந்ததோ அங்கெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த தொட்டியை பாருங்க, எக்கச்சக்கமாக எல்லாமே மிளகாய் நாற்றுக்கள் வளர ஆரம்பிச்சிடுச்சு. மிளகாயை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் இருந்த கொஞ்சம் கழிவுகளை இந்த தொட்டியில் நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே நல்லா முளைத்து செடிகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் பெருசாகி நாத்தானதுக்கப்புறம் தனியாக எடுத்து நட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.